சி.வி. ராஜேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெயலலிதா அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. ஒரு நடிகர் எளிதில் ஒப்புக்கொள்ள தயங்கும் கதாபாத்திரம் ராஜா. அதில் நடித்ததோடு தன்னுடைய நடிப்பு திறமையால் அதற்கு உயிர் கொடுத்திருந்தாரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ராதாவாக துள்ளி திரியும் இளம் பெண்ணாக ஜெயலலிதா அவர்கள் நடிச்சிருந்தாங்க. மோகினி பிசாசே, ராமுவோட சாவுக்கு நீதானே காரணம். உன்னை ஐயோ வெட்டாதீங்க. நான் மோகினியும் இல்ல பிசாசும் இல்ல, நிஜ ஆளுதான். நல்லா பாருங்க. பெரிய கழுத பொம்பளை. கேட்கிற கேள்விக்கு மாட்டா மாட்டான்னு பதில் சொல்லணும். உன் பேர் என்ன? ராதா. ராதா. கிருஷ்ண எங்க? தெரியாது. ஏன் தெரியாது? பார்க்கல. ஏன் பார்க்கல? கிடைக்கல. ஏன் கிடைக்கல? யோ வெட்டுறது என்ன வெட்டிக்கையா? இந்த மாதிரி சங்கடமான கேள்விகள்லாம் கேட்டு என் வேதனையை கலப்பாத. என் கல்யாணத்துக்காக நான் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் சேர்த்து இந்த புளியா மரத்து பொந்துல மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கேங்க. இது தெரிஞ்சா எவனாவது எடுத்துக்கிட்டு போயிடுவான்னு பயந்துதான் இங்க மோகினி பிசாசு நடமாடுதுன்னு புரளிய நானே கலப்பி விட்டு இந்த ஊரையே பயமுறுத்திக்கிட்டு இருக்கேன். பணத்தை பூட்டி வைக்கிறதுக்கு வீட்டுல பெட்டி இல்ல? பொட்டியா இருக்கு, புட்டியா இருக்கு. என் தாத்தா ஒரு பெரிய குடிகாரன். இந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் குடிச்சிட்டாருன்னா அப்புறம் என் கல்யாணம் என்ன ஆகுறது? உனக்கு எப்ப கல்யாணம்? இந்த காலத்துல ஒழுங்கா நம்ம எவன் கிடைக்கிறான்? பாக்குறதுங்க எல்லாம் படுமட்டம். அழகு இருந்தா அறிவு இல்ல, அறிவு இருந்தா அழகு இல்ல. ரெண்டு இருந்தா வயசானவனா இருக்கான். ஏய்யா உன் பேர் என்ன? வேதாளம். வேதாளம் வேதாளம். இந்த ராதாதான் மோகினிங்கிற உண்மையை ஊர்ல யார்கிட்டயும் சொல்லிடாத வேதாளம். என்ன கொன்னுடுவாங்க வேதாளம். கவலைப்படாத, இது விக்ரமாதித்தன் காலத்து வேதாளம். சொல்லாது. பணத்தை எடுத்துக்கிட்டு மரியாதையா வீட்டுக்கு போய் சேர். அலே வா இந்த பக்கம். வந்தேன். என்ன இது? கோடாலி. இது என்ன? புளியாமரம். இது ஐயா என்ன செய்ய போறார்? வெட்டா போறார். பாருங்கய்யா, மந்திரமில்லே தந்திரமில்லே மோகினி பிசாசு இல்லே, ஒரு அழகான பொம்பளை. தெரிக்க ஓட். மரத்தை வெட்ட போற, பணத்தை எடுத்து ஓடு. விபத்தில் இறந்து போனவனின் தந்தையாக எஸ்.வி. சுப்பையாவும் தாயாக காந்திமதியும் நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய விதவை மனைவியாக சவுகார் ஜானகி நடிச்சிருந்தாங்க. பண்ணையாராக ஆர்.எஸ். மனோகர், இவர்களுடன் மனோரமா, நாகையா, டி.கே. பாலச்சந்திரன், சி.ஐ.டி. சகுந்தலா, உசிலமணி, மேஜர் சுந்தரராஜன், கே. பாலாஜி ஆகியோரும் நடிச்சிருந்தாங்க. ரசிகர்களுக்கு இந்த திரைப்படத்தின் கதை புதுசாக இருந்துச்சு. வழக்கமான கமர்ஷியல் சினிமா தனங்கள் குறைவாகவும் உணர்ச்சி பெருக்கு அதிகமாகவும் இருந்த இந்த திரைப்படம் 100 நாட்கள் ஓடி வெற்றியை பதிவு பண்ணுச்சு. என்ன மூஞ்சிங்கிற அக்காவா இடுச்சுன்னு பேரத்துக்கு இடுப்புல வச்சுட்டு போற உன் பொண்டாட்டி பாத்து பார்த்தா கேட்டணும். உன்னையா டிராக்டர்ல எல்லாமே லொட லொடங்குது. ஆமாண்டா, உள்ள ஏன்டா பெக்கலன்னு கேட்டா பொண்டாட்டிக்கு காது செவிடு நானா. பொண்ணால ரிப்பேர் பார்க்க முடியலன்னா டிராக்டர் ஏன்டா குறை சொல்ற? நீ ஒரு மெக்கானிக்கு, உனக்கு ஒரு ஸ்பானர். நிக்கிதா சக்கரம் இருக்குல்ல, பின்ன என்ன படுக்கவா செய்யும்? ரிப்பேரான்னு கேக்குறேன். விடிய விடிய கூத்து பார்த்துட்டு கோவலனுக்கு கண்ணகி தங்கச்சியான்னு கேட்டானா. இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? வாய பொழந்துக்கிட்டு நிக்குதுல, ரிப்பேர் இல்லாம வேற என்ன? அவர் லாரி டிரைவர், நல்ல மெக்கானிக். சரி, கழுத ஒரு நிமிஷத்துல சரி படிச்சிடுவேன். என்ன சொன்ன? கழுதையா? ஐயா, நான் பேசும்போது இந்த கழுதை என் கூடவே வரும். கழுதைய விரட்டிட்டு காரியத்தை பாரு. இது இருக்கா? எது? ஸ்பானர். இவன் வச்சிருக்கானு அறுக்க தெரியாதவன் கையில 52 கருக்கருவான மாதிரி கூடா. அவன் யாரு தெரியுதா? அட்ரஸ் கேட்க சொல்றியா? நம்ம ராமுவ கொன்ன லாரி டிரைவர். ஆமாண்டா, ராமுவ இவன் தான் கொன்னான். என்ன விதி எழுதுனது இவன் பாரு. நேரம் முடிஞ்சது, ராமு போனா. அதுக்கு இவனை ஏன்டா கரிச்சு கொட்டுறீங்க? அக்கா, அதுக்கு வேற என்னமோ காரணம் சொல்றாங்களே. அந்த புளிய மரம் தெரியுது இல்ல? புதுக்குளத்து நிலத்து புளிய மரத்துல மோகினி பிசாசு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். சும்மா கிடக்குதுன்னு ராமு தோண்டுனா மோகினி விடுவாளா? லாரியா வந்து அடிச்சான். நீ மெக்கானிக்
ஆமா ஸ்டார்ட் ஆயிடுச்சே, இனிமே எப்பவுமே ஓடுமா? அப்பப்ப கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கிட்டே இருந்தா ஓடும். பின்ன என்ன காயவா போடுவேன்? என்ன சார்ச்சு? உங்க இஷ்டம். இந்த அடி 20 ரூபாயா? இல்ல, இன்னும் 10 வச்சுக்க. ரொம்ப நன்றிமா. அம்மான் கூப்பிட்டேன், 5 குறைச்சிருவேன். இந்தா பொண்ணு இன்னே கூப்பிடு. என் பேரு பொன்னம்மா. என் பேர் ராஜா. வேலண்ண வீட்டுல தானே இருக்கிற, நானும் பக்கத்துலதான் இருக்கிறேன். அடிக்கடி பாத்துக்க. டாக்டர், இந்த பொன்னம்மா எந்த பயமும் உனக்கு அடங்காம ஒண்டி கட்டையா ஒசத்தியா கல்யாணம் ஆகாம வாழ்றான்னா அதுக்கு இந்த டாக்டர் தான் காரணம். வரட்டுமா? சந்திப்போமா? பார்க்கலாமா பொன்னம்மா? போயிட்டு வாயா ராசா. நீதி திரைப்படம் வெளியான 1972ஆம் ஆண்டு சிவாஜி அவர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான வருடம். அந்த வருடத்தின் ஆரம்பத்தில் சி.வி. ராஜேந்திரன் இயக்கத்தில் ராஜா திரைப்படம் வெளியாகி 100 நாட்கள் ஓடியது. அதனைத் தொடர்ந்து பி. மாதவன் இயக்கத்தில் ஞான ஒளி திரைப்படம் வெளியாகி அதுவுமே 100 நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் அதே பி. மாதவன் இயக்கத்தில் வெளியான பட்டிக்காடா பட்டணமா திரைப்படம் 200 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா சாதனை படைத்தது. அதையடுத்து ஏ.சி. திருலோகச்சந்தர் இயக்கத்தில் தர்மம் எங்கே திரைப்படம் வெளியானது. அந்த திரைப்படம் மட்டுமே 100 நாட்கள் தொடவில்லை. அதுக்கப்புறம் பி. ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் தவ புதல்வன் திரைப்படம் வெளியாகி 100 நாட்களை கடந்தது. அதையடுத்து வசந்த மாளிகை திரைப்படம் வெளியாகி வெள்ளி விழா கண்டது. அதனைத் தொடர்ந்து டிசம்பர் 7ஆம் தேதி அதே சி.வி. ராஜேந்திரன் இயக்கத்தில் நீதி திரைப்படம் வெளியாகி 100 நாட்கள் கண்டது. 1972 வருட தொடக்கத்தில் பிள்ளையார் சுழி போட்ட நடிகர் பாலாஜியே கடைசியாகவும் வந்தாரு. நீதியை வெளியிட்டாரு. ஜெயித்தது நீதி, பெற்ற வசூலை பெருமையாய் பார்த்தாரு பாலாஜி அவர்கள். என்ன பண்றது பொன்னம்மா? கமலா கல்யாணம் நடக்கணும்னா நிலத்தை அடமான வச்சாதான் முடியும்னு பெரியவர் சொல்றார். அது சரியா? அதுக்காக இவருக்கு நாகலிங்கம் தான் கிடைச்சானா? பத்திரம் எழுதிக்கிட்டு தானே பணம் கொடுக்க போறான். ஆமா, பத்திரம் தான். அடமான பத்திரம் இல்ல, கரைய பத்திரமே எழுதி வாங்கிடுவான். இவன் தான் படிச்சவங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டானே. படிக்காத வேலு மாதிரி ஆளா புடிச்சு கை நாட்டு போட வச்சு அந்த நிலம் தனக்கே சொந்தம்னு எழுதி வாங்கிடுவான். அப்படியா? ஏதோ இந்த ஏழைங்க செய்த புண்ணியம். நீங்களே நேரம் வந்து உதவி செய்றீங்க. யார் ஏழை எவன் ஏழை? முதலாளியோட தயவு இருக்கிறப்ப இந்த ஊர்ல ஒரு வயலுக்கு ஏழை கிடையாது. இந்த பார் வேலையா, வெறும் பட்டம் தான். நறுக்கு தெரிச்ச மாதிரி 4 வார்த்தை. நிலத்தை அடமானமா வச்சு அதுக்கு ரூபாய் 1000 பெற்றுக்கொண்டேன். அறுவடை முடிஞ்ச உடனே 1000 ரூபாய் எனக்கு கொடுத்தீங்கன்னா பத்திரத்தை திருப்பி உங்க கையிலேயே கொடுத்துருவோம். அப்புறம் என்ன யோசனை? இந்த பார், முள்ளாக்கி பச்ச மாதிரி 1000 ரூபாய் மொத்தமா வாழ்க்கையில பாத்திருக்கியா நீ? கொண்டா கொண்டா, கட்ட பத்திரம் கொண்டா கொண்டா, வா கொண்டா. நிலத்தை அடமான வைக்க முடியாது. நீ யாரா குறுக்க? நிலத்தை அடமானம் வைக்க போறவங்க அவங்க. இறந்து போன ராம அந்த நிலத்தை தன் தாய் மாதிரி நினைச்சிருந்தான். அறுவடைக்கு பிறகு தன் சொந்த முயற்சியால் தங்கச்சியோட கல்யாணத்தை முடிக்க திட்டம் போட்டிருந்தான். கடன் வாங்கியோ பிச்சை கேட்டோ அவன் இந்த கல்யாணத்தை முடிக்க விரும்பல. என்ன மாமா பேசாம இருக்கீங்க? இவனுக்கு என்ன அதிகாரம் இந்த வீட்டுல? அவர் நிலம், அவர் பூமி. அது அடமானம் வைக்கவோ விற்கவோ நமக்கு தான் அதிகாரம் உண்டு. அப்பா மாமா, இவன் விளைச்சான் பாருங்க நெல்லு, அது அவனையே அறுத்துக்கிட்டு போக சொல்லுங்க. இந்த கொலைகார உழைப்பால உருப்பிடி சோறு கூட நமக்கு தேவை. இவனோட தயவுல வாழ வேண்டிய அவசியமே நமக்கு இல்ல. ஆமாமா, நான் கொலைகாரம் தான், பாவிதான். ஆனா இந்த பாவியோட கைதான் நிலத்துல விளைச்சல உண்டாக்குச்சு. ஐயா, நான் சொல்றது கேளுங்க. அந்த நிலத்துல தான் ராமுடைய ஆத்மா இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவீங்களே, அந்த நிலத்தையா ராமுடைய ஆத்மாவை அடமான வைக்க போறீங்க? வேலு, நல்லா இருக்குதையா மரியாதை. ஏதோ உன் குடும்பத்துக்கு உதவி செய்யலாம் வந்தா. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க செய்த உதவியினால் இந்த கிராமத்துல எவ்வளவு பேர் நல்லா இருக்காங்கிறது எனக்கு தெரியும். கொக்கு தலையை குனியறது கும்பிடத்துக்கு இல்ல, மீனை கொத்துறதுக்கு. இவங்க என்னை எட்டி உதைக்கட்டும், எது வேணாலும் பேசட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இது என் குடும்பம், என் வீடு, கமலா என் தங்கச்சி. சொல்லிக்கிட்டே வாயண்டா. வேலு எங்க அப்பா, மரகதம்மா எங்க அம்மா, சீதா என் பொஞ்சாதின்னு சேர்த்து சொல்ல. சரி, வேலு, நானே உன் வீட்டுக்கு வந்ததுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டேன். பாத்துக்கிறேன்டா. கோடலை எடுத்துக்கிடுவோம். அக்கா தங்கச்சி கூட பிறக்காத.
கூடவே இருந்து புளிய பறிச்சிட்டியப்பா. நீ எங்களை காப்பாத்த வரல, கூண்டோட அனுப்பத்தான் வந்திருக்கிற. ஐயா, அவனை சொல்லி என்னங்க பிரயோஜனம்? எல்லாம் துரதிருஷ்டம் முடிச்ச கமலாவோட தலைவிதி. இனிமே அவளுக்கு கல்யாணம் ஏது, காட்சி ஏது? மொட்டை மரமா நிக்கட்டும், இல்லைன்னா எங்காவது ஆத்தர குளத்துல விழுந்து சாகட்டும். சிவாஜி அவர்களுக்கு நல்ல குணச்சித்திர நடிப்பு, குடிகாரன் ஹீரோவாக இருக்க முடியும் அப்படின்னு காட்டியிருப்பாரு. தங்கையும் அவள் கணவனும் விடை பெற்று செல்கையில் அண்ணன் அப்படின்ற பூரிப்புடன் நெஞ்சடைக்க அறிவுரை சொல்லும் இடம் படத்தின் உச்சம். இப்ப அந்த பிள்ளை எங்க இருக்கு? ராஜா, ராஜா, ராஜா. அன்னைக்கு நான் உன்னை திட்டும் போது உங்களுக்கு கண்ணுதான் இல்லைன்னு நினைச்சேன், இதயமோ இல்லைன்னு சொன்ன பாரு. அது நான் கோபத்துல தெரியாம சொல்லிட்டேங்க, மன்னிச்சிருங்க. அது உன் தப்பு இல்லையா? உன் தப்பு இல்ல. ஊசியால குத்துனாலே ஐயோன்னு கத்துறோம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் உன்னை கோடாலியால வெட்டும் போது நீ ஏன் கத்த மாட்ட? ஏன் கத்த மாட்ட? ஐயா, இப்ப எனக்கு இதயம் இருக்கியா? உன்னை என் மகனா ஏத்துக்கிற இதயம் இப்ப எனக்கு இருக்கியா? எனக்கு இருக்கு. ஐயா, ராஜா, மகனே, மகனே. அம்மா, அடைய டிக்கிரி தானா? ஆகாத மருமகன்னு வீட்டோட வெறுத்தாங்களா? அவ ஆக்கி போட்ட சோத்தை தின்னுபிட்டு அடையன் தங்கமே நாங்களாம். இப்ப புரியுதா எங்க ராசாவே? அம்மா கமலாம்பா, அவர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்க. அண்ணா, தங்கச்சி ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. நீ என்னை அண்ணன் கூப்பிட்ட? ஆமா அண்ணா, உங்க ரத்தத்தை சிந்தி என் கல்யாணத்தை நடத்தி வச்சிங்க. உங்களை ஐயா தெய்வமேனு தான் கூப்பிடுங்க. தெய்வத்துக்கிட்ட பக்தியைத்தான் காட்ட முடியும், பாசத்தை காட்ட முடியுமா? அதனாலதான் நான் உங்களை உரிமையோட அண்ணான்னு கூப்பிடுறேன். அண்ணா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணா. தீர்க்க சுமங்கலியா இருப்பா, தீர்க்க சுமங்கலியா. நாளை முதல் குடிக்க மாட்டேன் அப்படின்ற பாடலுக்கு இசையமைத்து கொண்டிருக்கும் போது விஸ்வநாதன் கண்ணதாசனுக்கு மெட்டை பாடி காட்டினாரு. அப்போது கண்ணதாசன் அவர்கள் விஸ்வநாதன் கிட்ட மெட்டுக்கு ஏதாவது போலி பாடல் வரிகள் எழுதிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. விஸ்வநாதன் அதற்கு இன்று முதல் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனை கேட்ட கண்ணதாசன், எந்த ஒரு குடிகாரனும் இன்று முதல் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதனால் வரிகளை நாளை முதல் குடிக்க மாட்டேன் அப்படின்னு மாற்றி அமைச்சிருக்காரு. நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும், ஊத்திக்கிறேன் கொஞ்சம். நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும், ஊத்திக்கிறேன் கொஞ்சம். ஆடு மாடு கூட கொஞ்சம் சொந்தம் கொள்ளுமே, ஆடு மாடு கூட கொஞ்சம் சொந்தம் கொள்ளுமே. நான் ஆசையோடு பார்க்கும் பார்வை பேசவில்லையே, போதை வந்த போது புத்தி இல்லையே, புத்தி வந்த போது நண்பர் இல்லையே. நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும், ஊத்திக்கிறேன் கொஞ்சம். முதல் வாழ்வு வாழ ஒரு வீடு, மறுவாழ்வு வாழ மறு வீடு, இடைக்கால பாதை மணல் மேடு, எது வந்த போதும் அவரோடு, போதை வந்த போது புத்தி இல்லையே, புத்தி வந்த போது நண்பர் இல்லையே. நாளை முதல் குடிக்க மாட்டேன்
சத்தியமடி தங்கம் இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம் ஆஹா லா, 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 லா. லா, 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 லா. லா, லா, லா. லா, லா, லா. கடவுள் என் வாழ்வில் கடன்காரன் கவலைகள் தீர்ந்தால் கடன் தீரும் ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவா நீ கூட குடிகாரன் போதை வந்த போது புத்தி இல்லையே புத்தி வந்த போது நண்பர் இல்லையே. நீதி திரைப்படத்துல சக்கரவர்த்தி அப்படின்ற கேரக்டர்ல மேஜர் சுந்தர்ராஜன் அற்புதமாக நடிச்சிருப்பாரு. இவருக்கும் சிவாஜி அவர்களுக்குமான காம்பினேஷன் காட்சிகள் சூப்பராக இருக்கும். நான் குடிச்சிருந்தேன் உண்மைதான், ஆனா நிதானத்தை இழக்கிறேன். அந்த பாழா போன பனியில ரோடே சரியா தெரியலீங்க. அந்த பாவி எப்படி என் லாரியில வந்து விழுந்தான்னு சத்தியமா நான் பார்க்கவே இல்லை. நீ சொல்றதை எல்லாம் உண்மைன்னு நம்ப சொல்றியா? உண்மைதாங்க. நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? அவன் என்ன என் விரோதியா? அவன் அடிச்சு கொல்றதுக்கு அப்படியே வேணும்னு கொண்டு இருந்தேன்னா நான் ஏன் இங்க நிக்கிறேன்? லாரி எடுத்துட்டு ஓடி இருக்க மாட்டேன். சரி கழுத, நாம் போற ஸ்பீடுக்கு எந்த பையன் என்ன பிடிக்க முடியும்? இது கோர்ட், இங்க சத்தம் போடக்கூடாது. சரி கழுத, நாம் போற ஸ்பீடுக்கு எந்த பையன் என்ன பிடிக்க முடியும்? சௌகார் ஜானகி அவர்களின் உணர்ச்சிகரமான நடிப்பும் அழுத்தம் திருத்த பேச்சும் அவங்களுக்கு சர்வசாதாரணம். அந்த வகையில சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இந்த திரைப்படத்துல. மனோகர் குடவுன்ல சௌகார் ஜானகி அவர்கள் ஓடி ஒளிந்து மறைந்து சிக்கிக்கொள்ளும் காட்சி சஸ்பென்ஸ் நிறைந்ததாக பண்ணியிருப்பாங்க. டிராக்டர் மனோரமாவை மறக்கவே முடியாது. படப்பிடிப்பின் போது ஒரு நாள் மனோரமா அவர்கள் காய்ச்சலால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. படப்பிடிப்பை தள்ளி வைக்குமாறு நடிகர் திலகம் கேட்டுக்கொண்ட போதிலும் தயாரிப்பு பணிகள்ல தாமதம் ஏற்படுவதை தவிர்க்க அவங்க தானாக முன்வந்து அன்றைய படப்பிடிப்பில் கலந்து கொண்டாங்க அப்படின்னு நடிகர் திலகம் பதிவு பண்ணியிருக்காரு. உன்னை என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியலையே. நான் மட்டும் ஆம்பளையா இருந்தா அப்படியே உன்னை கட்டி, ஐயோ பொம்பளையா பிறந்துட்டனே, பொம்பளையா பிறந்துட்டனே. பொம்பளையா? நீயா? சில விஷயத்தை சில பேர் சொன்னாதான் நமக்கு தெரியுது. கேலி பண்ணாத ராஜா. ராஜா, 7 குடும்பத்துக்கு இனிமே குறையே இல்ல. நிலம் விளைஞ்சிடும், கல்யாணம் முடிஞ்சிடும். ஐயோ, இதையெல்லாம் பாக்குறதுக்கு அந்த பாவி ராமுவுக்கு கொடுத்து வைக்கலையே. அந்த புளிய மரத்து நிலத்தை வாங்காதே வாங்காதேன்னு தலையில அடிச்சுக்கிட்டேன். கேட்டானா இப்ப மோகினி அவனை அடிச்சுட்டான். ஆமா, யார் அது மோகினி? மோகினிங்கிற அன்னை கூட சொன்னேன். அவதான் புளிய மரத்து மோகினி. பாவாடை கட்டின 16 வயசு பொண்ணு. அழகு அழகு, அப்படிப்பட்ட அழகு. யாரு? மோகனே. யாரு இது? மோகினி. பேரு பத்துமா. எத்தனம்மா? பத்துமா. அவ ஒரு ஏழைய காதலிச்சாளாம். அது அவங்க அப்பாவுக்கு பிடிக்கலையாம். யாருக்கும் தெரியாம முந்தானிய கழுத்துல சுத்திக்கிட்டு புளிய மரத்துல தொங்கிட்டா. அப்புறம்தான் அவ ஆவியா மாறி அந்த புளிய மரத்து பக்கமே சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன சிரிப்பு? அவ்வளவு டூப்பு. ஐயோ, தப்பு தப்பு, கன்னத்துல போட்டுக்க. இல்லைன்னா அந்த மோகினி வரட்டும். அந்த மோகினி அழகா இருந்தா அவளையே கட்டிக்கிறேன். பிசாசியா? பொம்பளை என்ன வேற யாரு? நான் உயிரோட இருந்தா ஏதாவது ஒரு பிசாசை தான் கட்டிக்க போறேன். சொன்னமா, நீ மட்டும் இந்த டிராக்டரை கொடு, அந்த நிலத்தை உழுதுறேன், அந்த புளியா மரத்தை வெட்டி தள்ளி. மாட்டேன், சத்தியமா நான் தர மாட்டேன். ராஜா, நீ என் மம்மத நாட்ட இருக்கிற. ரசிக்கிறியா? என் கூடாத அடிப்பாவி, பச்சையாவே சொல்றிய. உண்மையைத்தானு சொல்றேன். சொன்னா என்னவா? ராஜா, நீ அந்த மரத்தை மட்டும் வெட்டாத, மோகினி கிட்ட மாட்டிக்காத. மோகினியா? இன்னைக்கு ராத்திரி ஆகட்டும் அந்த மரத்தை. நீதி திரைப்படத்தில் அமைந்த ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் எங்களது பூமி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாட்டு. இந்த பாடலை TM சௌந்தரராஜன், P சுசீலா, கோவை சௌந்தரராஜன், வீரமணி, JP சந்திரபாபு மற்றும் மனோரமா அவர்கள் இணைந்து ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாங்க. பாடலுக்குண்டான வரிகளை கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தார். எங்களது பூமி காக்க வந்த சாமி, என்னாலும் பக்கம் நின்று நல்ல வழி காமி, என்னாலும் பக்கம் நின்று நல்ல வழி காமி. உன்னாலே ஊரு பொங்குது சோறு, உன்னை ஒரு கோவில் கட்டி கும்பிடுவோம் பாரு, உன்னை ஒரு கோவில் கட்டி கும்பிடுவோம் பாரு. அள்ளி அள்ளி தந்த கையை எண்ணி
மன்னன் போல வாழுகிறேன் அன்பு மலையிலே, பந்து போல ஆடுகிறேன் பாசவலையிலே, மன்னன் போல வாழுகிறேன் அன்பு மலையிலே. எங்களது பூமி காக்க வந்த சாமி. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.